இந்த படத்துல அவரோட பேர் பாத்தீங்கன்னா சண்முகம். ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இவரை செல்லமா பென்ஸ் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அழகான குடும்பம் இருக்குது. ஒரு மனைவி, 2 பிள்ளைங்க. அதுல 2 பேருமே பாத்தீங்கன்னா டீனேஜர்ஸ் பசங்க தான். ஒரு பையன், ஒரு பொண்ணு. நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா இவருடைய குடும்பம் தான் இவருக்கு எல்லாமே. அவரோட ஃபேமிலிக்கு இணைய இன்னொரு விஷயம், அவர் நேசிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அவர்கிட்ட ஒரு பழைய அம்பாசிடர் கார் ஒன்னு இருக்கு. அந்த காரை பாத்தீங்கன்னா எப்பயுமே தொடச்சு தொடச்சு சுத்தமா வச்சிருப்பாரு. குழந்தைங்களுக்கு கூட அதை ஓட்ட கொடுக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு அந்த கார் மேல அப்படி ஒரு லவ் அவருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பாத்தீங்கன்னா அவரோட பையனோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வீட்டுக்கு வாரேன்னு சொல்லி வந்தவனுங்க நம்ம ஹீரோவுக்கு தெரியாம அந்த காரை எடுத்துட்டு போய் ஓட்டுறேன்னு சொல்லி ஒரு இடத்துல போய் இடிச்சிடுறாங்க. இதுல நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர காண்டாயிருது அந்த பசங்க மேல. இப்ப காரை ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அதை எப்படினாலும் ஒரு மெக்கானிக் ஷாப்ல போய் கொடுக்கணும் இல்லையா? சோ அதனால இந்த காரை சரி பண்றதுக்காண்டி மெக்கானிக் ஷாப்ல கொடுத்துட்டு அதை ரெடி பண்ண சொல்லி கொடுத்துட்டு வாராரு. ஆனா இவருக்கு கடைசியா என்ன மாதிரி நியூஸ் கிடைக்குது அப்படின்னா, இவரோட கார் இப்ப ஸ்டேஷன்ல இருக்குதுன்னு. அப்புறம் ஸ்டேஷன்ல போய் அது என்னன்னு சொல்லி போய் கேட்டா, அந்த மெக்கானிக் பையன் இருக்கான் இல்லையா, அந்த பையன் சில ட்ரக்ஸை யூஸ் பண்ணியிருக்கான். அதோட முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த கார் அவங்கிட்ட தான் இருந்தது. அதனால அந்த ட்ரக்ஸை இந்த கார்ல வச்சு தான் எடுத்துட்டு வந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த காரை அவனை அரெஸ்ட் பண்ணும் போதே இந்த காரையும் சேர்த்து சீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்ப அதோட நேரத்தை பாத்தீங்களா, அவர் வளர்த்த பையங்க கிட்டேயே காரை கொடுக்காத இவரு இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு இடத்துல குப்பையும் தூசியுமா இருக்கிற அந்த காரை பார்த்துட்டு சும்மாவா இருப்பாரு? என்ன நடந்தாலும் சரி இந்த காரை இங்க இருந்து எப்படினாவது எடுத்தே ஆகணும்னு சொல்லி இவர் அந்த இடத்துக்குள்ள களம் இறங்குறாரு. இதுக்கப்புறம் நடக்க போற அடுத்தடுத்த சம்பவம் தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே.